கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. அன்பார்ந்த மாணவர்களே, நம்ம இப்போ நீட் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தட் இஸ் கெமிக்கல் கோஆர்டினேஷன் எண்டோக்ரைன் சிஸ்டத்தில். அடுத்த கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, எ ப்ரெக்னென்ட் உமன் delivers a baby, okay, who suffers from stunted growth. The baby is suffering from stunted growth, mental retardation, அதாவது வளர்ச்சி ரொம்ப குறைந்து போயிருக்கு, மூளை வளர்ச்சியும் கம்மியாக இருக்குது, லோ இன்டெலிஜென்ட் கோஷன்ட், ஐக்யூ ரொம்ப கம்மி, அண்ட் ஸ்கின் வந்து அப்நார்மலாக இருக்குது. இதுதான் அந்த பேபியோடைய symptoms. This is the result of deficiency of iodine in diet of the pregnant woman, or cancer of the thyroid gland of the pregnant woman, or low secretion of growth hormone the pregnant woman, or over secretion of the pars distalis. Okay, ABCD 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் என்னென்னா, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே the stunted growth, mental retardation, low intelligent quotient, abnormal skin, இது எல்லாமே symptoms of cretinism. ஓகே, இந்த கிரிட்டினிசம்ங்கிற வியாதி எப்போ வரும்னா, இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருந்தால், லோ தைராக்சின் செக்ரீஷன் இருந்தால் வரும். ஓகே, ஹைப்போதைராய்டிசம். இதில் ஹைப்போதைராய்டிசம் இதாக கொடுத்துருக்கா, கேன்சர் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட் ஹைப்போதைராய்டிசம் கிடையாது. ஓவர் செக்ரேஷன் ஆஃப் தி பிட்யூட்டரி கிளாண்ட், அப்போ ஸ்டண்டட் க்ரோத் அதெல்லாம் வராது ஓவர் செக்ரேஷன் ஆகும்போது. பார்ஸ் பிட்யூட்டரி. ஓகே, லோ செக்ரேஷன் ஆஃப் தி க்ரோத் ஹார்மோன், இது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ தி சிடி 2 தப்பாக போச்சு. ஏ டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடினில் இந்த டயட்டில் இந்த லேடிக்கு இருந்திருந்தால் அவங்களுக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். ஓகே, நவ் எக்ஸ்க்ளூஷன் நீங்கள் பண்ண வேண்டியது க்ரோத் ஹார்மோன் மட்டும்தான். ஓகே, hypothyroidism during pregnancy causes the defective development and maturation of the growing fetus, leading to stunted growth and all the symptoms, retardation of mental retardation, low intelligent quotient and abnormal skin. So it is cretinism. Okay, low secretion of growth hormone, the growth hormone low secretion இருந்தா அதுவும் stunted growth கொடுக்கும், resulting in pituitary dwarfism. அதனுடைய சிம்டம்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது நார்மலாக இந்த க்ரோத் ஹார்மோன் குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி க்ரோத் ஹார்மோன் இல்லாமல் போகும்போது வர்ற கண்டிஷன். ஓகே, பிட்யூட்டரி டுவார்ஃபிசம்னு பேர் இதுக்கு. ஓகே, இதில் இந்த ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கும்போது ஃபீட்டஸ் உள்ள டெவலப் ஆகும்போது ஃபீட்டஸ்க்கும், அதாவது வளரக்கூடிய குழந்தைக்கும் இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு மத்தியில் there is a connection called placenta. The placenta also secretes growth hormone in pregnancy. அதனால் இது இந்த growth ஹார்மோனால் வரக்கூடிய ஸ்டண்டட் growthங்கிறது இந்த பேபிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஓகே, பாஸ் டிஸ்டாலிஸ் இஸ் தி ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஓகே, அது நிறைய ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது, இது மட்டும் இல்லை. ஸோ வேரியஸ் நிறைய ஓவர் செக்ரேஷன் இருந்தால் ப்ராப்ளமே வேறு மாதிரி ஆகிருக்கும். ஸோ திஸ் டிஃபிஷியன்சி ஆஃப் அயோடின் இன் டயட் அது ஹைப்போதைராய்டிஸை கிரியேட் பண்ணும். ஸோ ஆன்சர் ஏ இஸ் தி கரெக்ட் திங். ஆன்சர் ஏ இஸ் தி கரெக்ட் திங். ஓகே, தென் வில் கோ டு செகண்ட் கொஸ்டின். செலக்ட் தி கரெக்ட் மேட்ச் ஆஃப் தி கிளாண்டுடைய பேர், ஹார்மோன், அதோடைய ஃபங்க்ஷனல் டிஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. 3 சேர்ந்து கரெக்டாக இருக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில். கிளாண்டு பேர் ஆன்டீரியர் பிட்யூட்டரி, ஹார்மோன் பேர் ஆக்சிடோசின், ஸ்டிமுலேட் uterine contraction at childbirth. Oxytocin stimulate the uterine contraction at childbirth is correct, but oxytocin is not produced by anterior pituitary. It is produced by hypothalamus and released by the posterior pituitary. So option A tapa pochi. Then comes posterior pituitary growth hormone. Over secretion stimulates abnormal growth. Over secretion of the growth hormone abnormal growth கொண்டு போகும், அது கரெக்டாக ஜெய்ஜான்டிசம். பட் இதை செக்ரேட் பண்ணக்கூடிய கிளாண்டு இஸ் நாட் போஸ்டீரியர் பிட்யூட்டரி, இட் இஸ் ஆன்டீரியர் பிட்யூட்டரி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ஆல்சோ ராங். ஓகே, தென் தைராய்டு கிளாண்ட் அண்ட் secretes thyroxine is correct தான். Lack of iodine diet
ரிசல்ட்ஸ் இன் கைட்டர், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, தைராக்சின் குறைஞ்சி போச்சுன்னா ஓவர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி தைராய்டு கிளாண்ட் இருக்கும், அதில் ஸ்வெல்லிங் இருக்கும், நெக் ஸ்வெல்லிங், தட் இஸ் தி கைட்டர். ஓ, சி இஸ் கரெக்ட். ஓகே, தென் கார்பஸ் லூட்டியம் டெஸ்டோஸ்டிரான். கார்பஸ் லூட்டியம் வந்து டெஸ்டோஸ்டிரான் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஸ்டிமுலேட்ஸ் ஸ்பெர்மோட்டோஜெனிசிஸ். Testosterone stimulates spermatogenesis, okay, but testosterone is, corpus luteum is present in the females. ஓவரிலிருந்து எக் வெளியே வந்து பின்னாடி இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் கார்பஸ் லூட்டியமாக மாறுது. ஸோ டி இஸ் ராங். ஓகே, ஸோ ஒன்லி சி, தைராய்டு கிளாண்ட், தைராக்சின், லேக் ஆஃப் அயோடின் இன் டயட் ரிசல்ட்ஸ் இன் கைட்டர், இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ ஆக்சிடோசின் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் தி ஹைப்போதலாமஸ், not in the anterior pituitary, released by the posterior pituitary. Anterior pituitary secretes the growth hormone, not the posterior pituitary. Option C is correct. And D, testosterone is produced by the Leydig cells of the testis in males, but not in the females. This corpus luteum is formed in the females on release of the ovum. So option C is the correct thing. Okay, so thank you students, we will meet again in the next discussion. Thank you.